பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் ஆண்டுக்கோள் ஆகும். அந்த ஆண்டுக்கோளான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 2/6/2026 அதிகாலை 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி 26/6/2027 முடிய திருக்கணித சித்தாந்தப்படியும் வாக்கிய சித்தாந்தப்படி வருகின்ற 26/5/2026 பகல் 11:07 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி 13/6/2027 முடிய கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர். குரு பகவான் புதனுடைய வீடான மிதுன ராசியிலிருந்து தற்போது சந்திரனுடைய வீடான கடகராசிக்கு சென்று கடகராசியில் உச்சம் பெற்று அடுத்து 1 வருட காலத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தற்போது ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை தெள்ளத் தெளிவாக இனி பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2-5க்கு அதிபதியான குரு பகவான் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சரித்தார். தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க உள்ளார். குரு அடுத்து 1 வருட காலத்திற்கு 9இல் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் தற்போது விலகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒருபுறம் குரு பகவான் 9இல் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் ஒருபுறம் 5ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் குறையும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் தற்போது விலகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய திட்டங்களை போட்டு அதில் வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பதவி உயர்வுகளை எதிர்பார்த்தவர்களுக்கு வரும் நாட்களில் பதவி உயர்வுகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் பிறந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த அனாவசிய செலவுகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியமானது தற்போது கைகூடி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் குறையும். தற்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகுவும் 10இல் கேதுவும் சஞ்சரிப்பதால் பொதுவாக சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் தாய் வழியில் தேவையற்ற கவலைகள் இருந்தாலும் குருவின் சாதக சஞ்சாரத்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ஏற்பட இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக ராகு பகவான் 3ஆம் வீட்டுக்கும் கேது பகவான் 9ஆம் வீட்டுக்கும் வர இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்பதால்
டிசம்பருக்கு பிறகு மேலும் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக வருகின்ற நாட்களில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாகவும், முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாகவும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை விருச்சிக ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை கூறினேன். மற்ற ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஆன்மீக டாக்கீஸ் யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரித்தார். இனி குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். அடுத்து ஒரு வருட காலத்திற்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடக்கிறது. 4இல் சனி 8இல் குரு என்பதால் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் அதிகரிக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். எதிர்பார்க்கின்ற பண வரவுகள் கிடைப்பதில் சற்று தாமத நிலை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும். பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும்.